பாஜக இந்தியாவின் பல பகுதிகளில் வரவே முடியாது, தாமரை மலரவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா புதுச்சேரியில ஆளுங்கட்சியா இருந்த காங்கிரஸ் தற்பொழுது எதிர்கட்சியா கூட இல்லை. என்ன காரணம் சார்? புதுச்சேரியில திரும்புற இடம் எல்லாமே அதிகமா கண்ணுக்கு தெரியுறது ஒரே ஒரு கடை தான். என்ன கடை? பிராந்தி கடை. இவ்வளவு ஒயின் ஷாப் இருக்கு, ஒரு ரேஷன் கடை கூட என்னால பார்க்க முடியல. ரேஷன் கடை இல்ல. அதாவது உங்களுக்கு புதுச்சேரி அப்படின்னாலே ஒண்ணு நாராயணசாமி, இன்னொன்னு ரங்கசாமி. வாயில சொல்றது எதிர்பார்க்கறீங்க. ஒரு யங்ஸ்டரா இருக்கக்கூடிய விஜயை அரவணைச்சு ராகுல் காந்தி ஒரு கூட்டணி பாதையில் அழைச்சு ஓகேன்னு சொன்னா அக்செப்ட் பண்ணுவாங்களா? நான் இந்த கேள்விக்கு பதில் சொன்னேன். நான் விஜயோடைய மாநாட்டிற்கு ராகுல் காந்தி கெஸ்டா வருவாரா? புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் ஸ்டார் ஷோர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் பாலாஜி. இந்த வாரம் எப்படி சொல்ல நம்ம கூட யாரு டிராவல் பண்ண போறாங்க அப்படின்னா, புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் தான் நம்ம கூட டிராவல் பண்ண போறாங்க. அவரை வரவேற்று ஷோக்குள்ள போலாம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா. உங்களுக்கு டிராவல் டிரைவ்னா பிடிக்குமா சார்? அதிகமா டிராவல் பண்ணுவேன் நான். அந்த எபிசோடுக்கு கரெக்டான ஆள் நீங்க தான் நினைக்கிறேன். டிராவல் பண்ணிட்டு பேசுவாங்க. ராஜீவ்காந்தி குடும்பத்தில் ரொம்ப விசுவாசமான தலைவர்கள்ல மிக முக்கியமான தலைவரும் கூட, தளபதியும் கூட. தலைவருங்கிறத தாண்டி தளபதினே சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன் அவ்வளவு பெரிய பேர்ல நமக்கு வேணாம் சார். இப்போ நிறைய பேர் தளபதி வராங்க. தளபதியா இளைய தளபதி நமக்கு ராஜீவ்காந்தி குடும்பத்தோடைய விசுவாசின்ற போது நமக்கு அவ்வளவுதான். நான் இளைஞர் காங்கிரஸ்ல இருந்து ஆரம்பிச்சது எனக்கு. அப்புறம் அதுக்கு பிறகு தொழிற்சங்கத்தில் நான் வழக்கறிஞராக பணிபுரிந்த சமயத்தில் தொழிற்சங்கத்தில் பொதுச் செயலாளராக இருந்து இந்த தொழிலாளர் பிரச்சனைலாம் செஞ்சு கொடுத்த சமயத்தில் தான் எனக்கு அந்த அரசியல், அதுக்கு பிறகு அரசியல் வர வாய்ப்பு. என்ன நான் அரசியலுக்கு ஒரு 40 வருஷம் இருக்கும். 28 வருஷம் மக்களவை, மாநிலங்களவை, மத்திய அமைச்சர், அப்புறம் முதலமைச்சராக 28 வருஷம் பதவியில் இருந்திருக்கேன். அதனால் இப்போ தொடர்ந்து நீண்ட பயணம், கட்சியில் பயணம், அரசியலில், அப்புறம் மத்திய அமைச்சரவையில், பாராளுமன்ற உறுப்பினராக நிறைய அதாவது நண்பர்கள் நிறைய உருவாக்குற ஒரு வாய்ப்பு. ஒரு சாதாரண பாண்டிச்சேரி ஒரு யூனியன் பிரதேசம், இங்கிருந்து டெல்லிங்கிறது ஒரு அரசியல் ஜாம்பவான்கள் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா, ஒரு கடல்னு சொல்லலாம். இந்த கடல்ல எப்படி சார் நீந்தி மாநிலங்களவை உறுப்பினர், இணையமைச்சர், முதலமைச்சர், இதெல்லாம் எனக்காவது நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு சாதாரண இடத்துல இருந்து மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. அதாவது உங்களுக்கு எப்பயுமே அரசியலில் எனக்கு அந்த சமயத்தில் அனுபவம் இல்லை, அனுபவம் கற்றுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் டெல்லி சென்ற பிறகு எனக்கு பல தலைவர்கிட்ட, காங்கிரஸ் கட்சி தலைவர்கிட்ட, குறிப்பாக எஸ்பி சவான் அவர்கள், அந்த விஜயபாஸ்கர் ரெட்டி சொன்ன அவர் போன்ற தலைவர்கள், மற்ற முக்கியமான அகமது பட்டேல் அவர்கள், குலாம் நபி ஆசாத் அவர்கள், ஆனந்த் சர்மா அவர்கள், முகுல் வாஸ்னிக் அவர்கள், பட்டியல் போட்டே போகலாம், மீரா குமார் உள்பட. அதில் எனக்கு ஒரு 2 விதமான அனுபவம். ஒன்று மத்திய மந்திரின்ற முறையில் ஒரு அனுபவம், பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு அனுபவம். இது எல்லாவரையும் விட காங்கிரஸ் கட்சியுடைய செயலாளர், அகில இந்திய செயலாளர், பொதுச் செயலாளர் என்ற ஒரு அனுபவம். எனக்கு இந்த அனுபவம் தான் மிகப்பெரிய அளவில் எனக்கு அங்கீகாரம் கொடுத்தது. அரசியல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பணக்காரன், வசதி உள்ளவன் என்றது 2வது பட்சம். மக்கள் அங்கீகாரம் வேணும். குறிப்பாக நான் வடகிழக்கு மாநிலங்களில் போன பிறகு ஹிந்தி கற்றுக்கிட்டு அவங்க கூட ஹிந்தியில் பேசுறது, அவங்க கூட பழகிறது, கட்சி தொண்டனை மதிச்சு உண்மையான வெற்றி பெற வாய்ப்பாளர்லாம் தேர்ந்தெடுத்து அது ஒரு நீண்ட நெடும் பயணம் நான் செஞ்சிருக்கிறேன். அதுக்கு எனக்கு கிடைச்ச அங்கீகாரம் மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் தவிர எனக்கு கொடுக்கப்பட்ட மாநிலம் எல்லாத்திலையும் நான் வெற்றி பெற்று நாங்கள் வந்திருக்கிறோம்.
அது வந்து மிகப்பெரிய அளவில் எனக்கு கட்சியில் ஒரு அங்கீகாரம் கிடைச்சது. ஆட்சியிலேயே வந்து நான் மத்திய அமைச்சர் ஆகிறதுக்கு சோனியா காந்தி அம்மையார் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. திரு ராஜீவ் காந்தி கூட நெருங்கி பழகினதுல மிக முக்கியமான ஆள் நீங்க. ஸ்ரீபெரும்புதூர் சம்பவம் அப்போ நீங்க எங்க சார் இருந்தீங்க? அப்போ நான் புதுச்சேரியில் இருந்தேன். புதுச்சேரியில் இருக்கும்போது அங்கே வந்து 10:25க்கு அந்த சம்பவம் நடக்குது. எங்களுக்கு வந்து 10:50க்குள்ளே எங்களுக்கு செய்தி வர ஆரம்பிச்சது. மறுநாள் காலையில் 8 மணிக்கு தலைவர் ராஜீவ் காந்திக்கு பொதுக்கூட்டம் உதயஞ்சாலை மைதானத்தில் புதுச்சேரியில். அதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டோம் நாங்கள். ஏற்பாடு பண்ணிட்டு அது அவருடைய விமானத்துக்கு தேவையான பெட்ரோல் தேவைன்னு சொன்னாங்க. அதை வாங்கிட்டு வந்து அங்கே ஏர்போர்ட்டில் வச்சுட்டு அதை வந்து பாதுகாப்பாக வைக்கணும். அதுக்கு போலீஸ்லாம் போட்டு வச்சுட்டு நாங்கள் வந்து நானும் இப்போ இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய வைத்திலிங்கம் அவர்களும், அவர் தேர்தலில் நிற்கிறார் அந்த சமயத்தில், நான் வந்து மேலே உறுப்பினராக அந்த சமயத்தில் இருக்கிறேன். நான் வந்து நாங்கள் 2 பேரும் அங்கேருந்து வரோம். இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே நாங்கள் வந்து அந்த கடற்கரை ஓரமாக போகும்போது அங்கே உட்காந்து அழுதுட்டேன். நானும் அழுதான், அவர் அழுதாரு. எங்களுக்கு மனசே சரியில்லை. அதாவது உங்களுக்கு அவர் இறந்தது கேள்விப்பட்டு மிகப்பெரிய அளவில் வந்து ஷாக் ஆகிடுச்சு எங்களுக்கெல்லாம். நாங்கள் வந்து எங்களால் வந்து சாப்பிட முடியல, ரொம்ப துக்கத்தில் இருந்தோம். அந்த துக்கத்திலேருந்து நாங்கள் மீள்றதுக்கு 2 நாள் ஆச்சு. நிறைய பேர் ஆறுதல் சொல்லி, ஏன்னா அவர்கிட்ட நம்ம நெருங்கி பழகினது மட்டும் இல்லை, அவர் தலைவர் ராஜீவ் காந்தியினுடைய செயல்பாடுகள் இந்த நாட்டை வந்து ஒரு விஞ்ஞான நாடாக்கணும், இந்தியாவை வந்து ஒரு வல்லரசு ஆக்கணும், இந்தியாவில் வளர்ச்சியை கொண்டாடணும், பெண்களுக்கு உரிமை கொடுக்கணும், அதே போல் வந்து இந்த கம்ப்யூட்டர் கொண்டாந்து ஒரு பெரிய அளவில் மாற்றம் இந்த நாட்டில் கொண்டு வர்றதுக்கு அவர் செஞ்சதெல்லாம் நினச்சி பார்த்து அவர் அந்த தலைவர் இருந்திருந்தா இன்னும் இந்தியா வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கும் என்ற எண்ணம் எங்கள் மத்தியில் இருந்ததுனால அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு எங்களுக்கு 2 நாள் ஆச்சு. தேர்தல் வேலையை பூரா நிறுத்திட்டோம். அவர் தலைவருடைய அரிசி வரும்போது தான் நாங்கள் அரிசி ஊர்வலம் எடுத்து போய் அதை ஒப்படைச்சோம் அவங்ககிட்ட. அது தமிழ்நாட்டில் ஒப்படைச்சோன்னு வச்சுங்களேன். அது வந்து அந்த அந்த ஷாக்லேருந்து வெளியில் வர்றதுக்கு எங்களால் வந்து 2-3 நாளைக்கு ஒன்றுமே பண்ண முடியல. அது மிகப்பெரிய துயர சம்பவம். எப்படி நம்ம குடும்பத்தில் ஒரு இறப்பு ஏற்பட்டால் எப்படி இருக்குமோ அதை விட அதிகப்படியான அளவில் நாங்கள் வந்து வருத்தத்தில் இருந்தோம் அந்த நேரத்தில். இப்போ நீங்க பாண்டிச்சேரியில அந்த வேலைலாம் எதுவுமே இல்லாம இருந்திருந்தால் நீங்க அங்கதான் போயிருந்திருப்பீங்க. ஆமா, பாண்டிச்சேரியில் பொதுக்கூட்டம் இங்க வந்து நாங்க வந்து ஏற்பாடு பண்ண வேண்டியிருந்ததுனால நான் வந்து இங்க இருந்து அந்த வேலையை நாங்க பார்த்துக்கிட்டு இருந்தோம். இல்லைன்னா நாங்க வந்து ஸ்ரீபெரும்புதூர் கண்டிப்பா அந்த பொதுக்கூட்டத்துக்கு போயிருப்போம். அதாவது தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் வச்ச குறி அங்க தவறி இருந்தா 2வது இடம் புதுச்சேரி தான் மறுநாள் காலையில. அப்ப அவரோட நாங்களும் இறந்திருப்போம். அந்த 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 புதுச்சேரியில வந்து அந்த மாதிரி சம்பவம் நடந்திருந்தா அது ஸ்ரீபெரும்புதூர்ன்றதுனால நாங்க தப்பிச்சுக்கணும். இல்லைன்னா புதுச்சேரி அவங்க 2வது டார்கெட் புதுச்சேரி, 3வது அவங்களுடைய டார்கெட் வந்து மயிலாடுதுறை. இது வந்து அவங்களுடைய வாக்குமூலத்திலே கொடுத்துருக்குறாங்க. இது மாதிரி நாங்க திட்டம் போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி புதுச்சேரிக்கு அன்னைக்கு இரவோடு இரவா வந்து அவங்க திட்டம் போட்டு புதுச்சேரியில அவரை கொல்ற திட்டம் போட்டு இருந்திருக்கிறாங்க. ஸ்ரீபெரும்புதூர்ல அவர் தப்பிச்சா. அதனால வந்து புதுச்சேரியில் அந்த சம்பவம் நடந்ததுதான் நாங்களாம் இன்னைக்கு உயிரோட இருந்துக்க மாட்டோம். நாங்களாம் மேடையில் இருந்திருப்போம் அவரு கூட. ராஜீவ் காந்தி இருக்கும்போது இருந்த காங்கிரஸ் கட்சி அவர் இல்லாத டைம்ல இப்ப எப்படி சார் இருக்கு? அதாவது ராஜீவ் காந்தியினுடைய அரசியல் வந்து அந்த காலம் வேற. என்னன்னு சொன்னா ராஜீவ் காந்தியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தலைவராக இருந்த காலத்துல, அவர் வந்து பிரதமராக இருந்த காலத்துல இருந்த காலம் வேற. இப்ப காலம் மாறி இருக்கு. மாநில கட்சிகள் வர ஆரம்பிச்சிடுச்சு. மாநில கட்சிகள் வந்து தங்களுடைய பங்கை எடுத்துக்கிறாங்க தேசிய கட்சிகள் இருந்து. அது உத்தரப்பிரதேசமா இருக்கட்டும், அல்லது மகாராஷ்டிராவா இருக்கட்டும், தெலுங்கானாவா இருக்கட்டும், தமிழ்நாடா இருக்கட்டும், புதுச்சேரியா இருக்கட்டும், மாநில கட்சிகளுக்கு வந்து அங்கீகாரம் மக்கள் ஒரு சில மாநிலங்கள்ல கொடுத்துருக்குறாங்க. அதனால வந்து ராஜீவ் காந்தியினுடைய காலமும் இப்ப இருக்கிற காலத்தையும் நீங்க ஒப்பிட முடியாது. பாண்டிச்சேரியில திமுகவும் காங்கிரஸும் கூட்டணியில தான் இருக்காங்களா சார்? ஆமா, நாங்க காங்கிரஸ் திமுக கூட்டணியில இருக்கிறோம். இந்த பாராளுமன்ற தேர்தலை கூட 2 கட்சியும் சேர்ந்து தான் செயல்பட்டோம். அது எங்க கூட வந்து கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி,
போன்ற கட்சிகள் எங்க கூட கூட்டணியில் இருக்கிறாங்க. ம். எப்படி டெல்லியில் அங்கே வந்து அந்த கூட்டணி இருக்கோ அதே கூட்டணி இங்கே தொடருது. நான் ஏன் இந்த கொஸ்டின் கேட்டேன்னு உங்களுக்கு எதுவும் தோணுதா? அதாவது உங்களுக்கு இப்போ நீங்கள் சொன்னது வந்து எங்கள் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் திமுக கூட்டணி பற்றி கேட்டது தானே. எங்க புதுச்சேரி மாநிலத்தில் எங்களுக்குள்ள எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை. ஓகே. ஆனா இப்ப சட்டமன்றத்துல திமுகவினர் வந்து எந்த கேள்வியுமே எழுப்ப மாட்டாங்க, விவாதத்துல எதுவுமே பத்தி பேச மாட்டாங்க, ஆளுங்கட்சியினரோட சுமூகமா தான் போறாங்க, இங்க திமுக காங்கிரஸ் கூட்டணியில இருக்காங்கிறதே எங்களுக்கு தெரியலன்னு மாதிரிலாம் பலரும் பேசுறாங்களே. அது மாதிரி ஒண்ணு இல்லை. அதாவது சட்டமன்றத்துல வந்து இப்ப கூட சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவராக இருக்கிற சிவா அவர்கள் இந்த விவசாயிகள் பிரச்சனை, மின்சார கட்டண உயர்வு, அது மட்டும் இல்லாம இந்த ஆட்சியில ஊழல் மலிஞ்சு அவர் பேசியிருக்கிறாரு. பேசாம இல்ல. எங்களுடைய சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர் வைத்தியநாதன் அவர்களும் பேசியிருக்காங்க. இதுல வந்து கூட்டணி கட்சி வந்து ஒட்டுமொத்தமா இந்த ஆட்சியாளர்கள் எழுத்தத்தோடு தான் மக்கள் எங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துக்கிறாங்க. இந்த புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள மக்கள் இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பாஜக இந்தியாவின் பல பகுதிகளில் வரவே முடியாது, தாமரை மலரவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா புதுச்சேரியில ஆளுங்கட்சியா இருந்த காங்கிரஸ் தற்பொழுது எதிர்கட்சியா கூட இல்ல. என்ன காரணம் சார்? அதாவது 2016 எங்க ஆட்சி வந்தது புதுச்சேரியில. காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி. காங்கிரஸ் கட்சி வந்து நாங்க 19 இடத்துல நின்று 15 இடத்துல வெற்றி பெற்றோம். திமுக வந்து 2 இடத்துல வெற்றி பெற்றது. அப்புறம் இன்னொரு பை எலெக்ஷன்ல ஒரு இடம் வெற்றி பெற்றாங்க. 3 இடம் அவங்க வந்தாங்க. நாங்க சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைச்சு ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்தோம். அதாவது 3 பை எலெக்ஷன்ல நாங்கள் வெற்றி பெற்றோம். அதே போல பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றோம். தேர்தல் இடையில வந்து எனக்கு பெரிய அளவில் தொல்லைய கிரண்பேடி அம்மையாரை வச்சு மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் கொடுத்தார்கள். செயல்பட விடலை, மக்கள் நலத்திட்டங்கள் நிறைவேற்ற விடலை, எங்களுக்கான மாநிலத்துல வந்து வளர்ச்சி தேவையான நிதியை கொடுக்கல, எதற்கு எடுத்தாலும் கோப்புகளை டெல்லிக்கு அனுப்புறது. உங்களுக்கு தெரியும், கிரண்பேடி எடுத்து நான் ரோட்ல இறங்கி போராட்டம் நடத்துறது, ஆளுநர் மாளிகை துணைநிலை ஆளுநர் மாளிகை முன்னால் உட்காந்து போராட்டம் பண்ணது எல்லாம் மக்களுக்கு தெரியும். எந்த திட்டத்தையும் நிறைவேற்ற விடல கிரண்பேடி. அப்படி இருந்தாலும் மீறி பல போராட்டங்களுக்கு இடையில நிறைவேற்றினோம். புதுச்சேரியில வந்து 2021 தேர்தல் பிறகு 2 மாசம் இருக்கிறதுக்கு முன்பாக இந்த இப்பொழுது வந்து உள்துறை அமைச்சராக இருக்கிற நமச்சிவாயம் அவரை மிரட்டி சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி சபாநாயகரையும் மிரட்டி பாரதிய ஜனதா அவங்கள வந்து பாரதிய ஜனதாவில் சேர்த்தாங்க. என்னன்னா நீங்க வந்து சொத்து அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வச்சுக்கிறீங்க. உங்களுக்கு தெரியும் பாரதிய ஜனதாவினுடைய எப்படி செயல்படுவாங்கன்ட்டு. வருமான வரித்துறை, அமலாக்க பிரிவுத்துறையெல்லாம் அனுப்பி மிரட்டினாங்க. இதை ரங்கசாமி மிரட்டினாங்க தேர்தல் சமயத்தில் கூட்டணி சேர. இது சொல்லி ஒவ்வொரு எம்எல்ஏக்கு வந்து 10 கோடி ரூபான்னு கொடுத்து. நான் என்ன சொல்றேன் சார், இப்படின்னா மிரட்டினா பயந்துட்டு இதுக்காகவா போவாங்க? அது மாதிரி போய் இருக்கிறாங்களே, தெரியுத, நேரடியாக தெரியுத. அதாவது மிரட்டுறதுக்கு பயந்து தான் இவங்க கட்சி மாறி போனாங்க. அதாவது நியமன உறுப்பினர்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது. நியமன உறுப்பினர்களை வச்சு ஆளுங்கட்சியை வந்து மைனாரிட்டி ஆக்குறது புதுச்சேரியில் மட்டும்தான் மோடி அரசாங்கம். அதாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே எனக்கே தெரியாம 3 சட்டமன்ற உறுப்பினர் நியமிக்கிறாரு மோடி. அவங்களுக்கு சட்டமன்றம் சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு சபாநாயகர். அப்புறம் நீதிமன்றம் போய் உத்தரவு வாங்கினாங்க. அப்புறம் சேர்க்க வேண்டிய ஒரு நிலைமை வந்தது. இப்படி அதாவது அராஜகம் பண்ணி, அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி, துணைநிலை ஆளுநரை வச்சு பணம் செலவு பண்ணி எங்கேயாவது பார்த்துட்டு 200 கோடி ரூபாய் இந்த சின்ன மாநிலத்துக்கு ராஜீவ் சந்திரசேகர் என்றவங்க அனுப்பி ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் 10 கோடி ரூபாய் கொடுத்து எலெக்ஷன்ல நிக்க வச்சாங்க பிஜேபி. ஆனா எவ்வளவு பேர் ஜெயிச்சாங்க? 6 பேர் தான் ஜெயிச்சாங்க. அவங்க போட்டியிட்ட இடத்துல 6 இடம் தான் ஜெயிக்க முடிஞ்சது. புதுச்சேரியில எந்த காலத்திலயும் பாஜக வர முடியாது. என்ஆர் காங்கிரஸ்ல திரு ரங்கசாமி வந்து முட்டு கொடுத்ததுனால தான் பாஜக வர முடிஞ்சது. ரங்கசாமி அங்க சும்மா விட்டாங்க. ரங்கசாமி உன் பேர்ல வழக்கு போடுவேன்னு சொல்லி, உன் பேர்ல கேஸ் போடுவேன்னு சொல்லி, உன் பேர்ல ஈடியை போட்டு விசாரணை பண்ணுவேன்னு சொல்லி ரங்கசாமி மிரட்டியும் கையெழுத்து வாங்கினாங்க. அவ கூட்டணி சேர்ந்தாங்க.
இது இது வந்து இல்லைன்னா புதுச்சேரியில எந்த காலத்திலயும் பாஜக வந்திருக்க முடியாது. இப்ப 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 ஒரு பாஜக வேட்பாளர் நின்னாரு, நிறைய பணம் செலவு பண்ணாரு, அதிகார பலம் அவங்க கிட்ட இருக்குது, 22 எம்எல்ஏ இருக்கிறாங்க. ஆனா 30 தொகுதியில 28 இடத்துல நாங்க ஜெயிக்கிறோம், காங்கிரஸ் வெற்றி பெறுது. 2 பேர் தான் அவங்க வெற்றி பெற்றாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, பாரதிய ஜனதா கட்சி ஒரு பலம் இல்லாத கட்சி. அதை முட்டு கொடுக்கறதுக்கு பாரதிய ஜனதா கட்சி தலைமை வந்து தலைவர்கள் இருக்கிறாங்கன்னு தெரியுது. இப்ப இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல்ல இந்த ஆட்சியை வந்து எப்ப ஒழிக்கணும்னு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க மக்கள் சொல்லும் போது எனக்கு ஒரு கேள்வி கேட்க தோணும் சார். புதுச்சேரியில திரும்புற இடம் எல்லாமே அதிகமா கண்ணுக்கு தெரியுறது ஒரே ஒரு கடை தான். என்ன கடை சார்? பிராந்தி கடை. இவ்வளவு ஒயின் ஷாப் இருக்கு, ஆனா ஒரு ரேஷன் கடை கூட என்னால பார்க்க முடியல. ரேஷன் கடையே இல்ல. அதாவது உங்களுக்கு நான் ரேஷன் கடையை வந்து புதுச்சேரி கொண்டு வரணும்னு சொல்லி கிரண்பேடி நிறுத்தினது. கிரண்பேடி பிரதமர் மோடி வந்து ரேஷன் கடையில அரிசி போடக்கூடாதுன்னாரு, பணமா கொடுக்கணும்னாரு. அதை புதுச்சேரியில நடைமுறைப்படுத்தினாங்க. அதை எடுத்து நான் நீதிமன்றம் போனேன். புதுச்சேரி மாநில மக்களுக்கு அரிசி தான் கொடுக்கணும், பணமா கொடுக்க கூடாதுன்னு போனேன். ஆனா நீதிமன்றம் அதை நிராகரிச்சிடுது. ஒரு புறம் நான் எங்க மாநில அரசாங்கத்துடைய பணத்துல அரிசி போடணும்னா அதை நிராகரிக்கிறாங்க, கிரண்பேடி நிராகரிக்குது. ஆனா பிரதமர் மோடி கொரோனா டைம்ல ஒவ்வொருத்தவங்களும் 5 கிலோ அரிசி போடுறதுக்கு அதை ஏத்துக்கிறாங்க. இதை நீதிமன்றத்துல சொன்னோம். நாங்க போட வேணான்றீங்க, நீங்க அரிசி போடுறீங்க அப்படின்னு சொன்னா நீதிமன்றம் கேட்கல. அரிசி கிரண்பேடி மூடினாங்க. ரங்கசாமி என்ன சொன்னாரு தேர்தல் சமயத்துல, நாங்க வந்து ஆட்சிக்கு வந்தா ரேஷன் கடையை திறப்போம்னாரு. இப்ப 3.25 வருஷம் ஆயிடுச்சு, இன்ன வரைக்கும் ரேஷன் கடையை திறக்கல. ரங்கசாமி போற இடம்லாம் மக்கள் கேட்கறாங்க, ஏன் ரேஷன் கடையை திறக்கலன்னு சொல்லி. ரெஸ்டோபார மூடுன்றாங்க யாரு? தாய்மார்கள். எங்களால நிம்மதியா வாழ முடியல, நிம்மதி இல்ல, கலாச்சாரம் கெட்டு போகுது, நைட்ல குடிச்சிட்டு வந்து இரவுல கூத்தடிக்கிறாங்க, எங்களால தூங்க முடியலன்றாங்க. ஆனா ரங்கசாமி என்ன சொல்றாரு, பாண்டிச்சேரி அரசாங்கத்துக்கு வருமானம் வேணும், அதுக்காக கடையை திறக்கன்னு சொன்னாரு. அதாவது மக்களுடைய நிம்மதி இழந்து எதுக்கு பணம் ஒரு அரசாங்கத்துக்கு? ரெஸ்டோபார் எங்க? பள்ளிக்கூடத்து பக்கத்துல இருக்கக்கூடாது, கோயில் பக்கத்துல இருக்கக்கூடாது, நெடுஞ்சாலையில இருக்கக்கூடாது. இது வந்து குறிப்பா எல்லாம் கொடுத்த குடியிருப்பு பகுதியில இருக்கக்கூடாது. தடிக்க விழுந்தா இப்ப ரெஸ்டோபார் தான் வேணும் புதுச்சேரியில. நீங்க எவ்வளவு போராட்டம் நடத்தி பார்த்துட்டோம். அதனுடைய விளைவு தான் ரேஷன் கடையை திறக்காது, ரெஸ்டோபார் ஆரம்பிச்சது, ஊழல். இதுதான் அவங்க தோல்விக்கு காரணம் இந்த பாராளுமன்ற தேர்தல்ல. இப்போ நீங்க மக்களுக்காக போராடுறேன்னு சொல்றீங்களா? இப்போ எதிர் வரக்கூடிய தேர்தல்ல நாராயணசாமி மீண்டும் முதலமைச்சர் ஆகும் பட்சத்தில், அதாவது நான் வந்து முதலமைச்சர் ஆகிற எண்ணம் எனக்கு வந்து எங்க கட்சி ஜெயிச்சு ஆட்சிக்கு வரணும். யாரு முதலமைச்சர்ன்றத மக்கள் முடிவு பண்ணுவாங்க, எங்க கட்சி தலைமை முடிவு பண்ணோம். எங்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி வந்தா கண்டிப்பா புதுச்சேரி மாநிலத்துல எங்களுடைய முதல் வேலை ரேஷன் கடை திறக்கிறது. அதுக்கப்புறம் பாரெல்லாம் மூடுறது. நான் முதலமைச்சரா இருக்கும் பொழுது 2016 400 கடை இருந்தது புதுச்சேரி மாநிலம் முழுவதும். நான் முடிக்கும் போது இந்த 400 கடை தான், ஒரு கடை அதிகமா கொடுக்கல. இவங்க வந்த பிறகு இன்னைக்கு 900 கடை இருக்குது. 500 கடை கொடுத்துக்கிறாரு 3.5 வருஷத்துல முதலமைச்சர். லஞ்சம் வாங்கிக்கிட்டு, லஞ்சம் ஒரு ரெஸ்டோபாருக்கு 40 லட்சம் ரூபாய் லஞ்சம். லஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது இந்த ஆட்சியில. பொதுப்பணித்துறையில 30% கமிஷனு, உள்ளாட்சி துறையில குப்பை டெண்டர் விடுறதுல கமிஷனு, மாட்டு தீவனம் வாங்குறதுல கால்நடை துறையில கமிஷனு. அது மட்டும் இல்லாம புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் கள்ளா கட்டுறது தாங்கிறான். ரேஷன் அட்டை கொடுக்கறதுக்கு 10,000 லஞ்சம் வாங்குறாங்க. இப்படி இந்த லஞ்சத்துல இந்த ஆட்சி வந்து ஊழல் இருக்குது. இது சம்பந்தமா வந்து நான் இது வரைக்கும் 3 வருஷமா இந்த ஊழலை சொல்லிக்கிட்டே வர மக்கள் மத்தியில ஒரு மந்திரி பதில் சொல்ல, முதலமைச்சர் பதில் சொல்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாராயணசாமி சும்மா வாய்மொழியில பேசுறதை தவிர ப்ரூஃப் ஆதாரம் எதுவுமே கிடையாது. யார லஞ்சம் வாங்குறோம் வந்து எழுதி கொடுத்தா வாங்குவா லஞ்சம்? என் பேர்ல கேஸ் போட சொல்லுங்களா அவங்கள? நான் சொல்றது வந்து ஆதாரம் இல்ல சொல்றேன்ல, என் பேர்ல வழக்கு போட வேண்டியதானே, நீங்க அதுக்கு பதில் சொல்ல வேண்டியதானே. நான் 30% கமிஷன் வாங்கல பொதுப்பணித்துறைன்னு சொல்ல வேண்டியதானே. நான் சொல்றேன், ஒரு அமைச்சர் வந்து வெளிநாட்டுல பணத்தை பதுக்கி வச்சுக்கிறான்னு சொல்றேன், இன்னொரு அமைச்சர் வந்து புதுச்சேரியில பினாமி பேர்ல 5 வீடு வாங்கி வச்சுக்கிறான்னு சொல்றேன். வழக்கு போட வேண்டியதானே, என் பேர்ல உண்மை வந்துருல்ல. நான் சொல்லும் போது நீங்க வந்து நான் ஆதாரத்தை லஞ்சம் கொடுக்குறேன், ஆதாரத்தோட கொடுப்பான். ரெஸ்டோபார் புதுச்சேரிக்கு மக்கள் தொகை 15 லட்சம்,
சுற்றுலா பயணி வந்து போறாங்க. 9,000 பார் எதுக்கு? உங்களை ரொம்ப லஞ்ச் டைம்ல கூட்டு வந்து பரவாயில்ல, அதனால என்ன இது லைட்டா பேசினாலும் அப்படியே பரபரப்பாக பேசிடுறீங்க. சாப்பிட்டே பேசலாமா சார்? உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டுனா என்ன சார்? நான் வந்து வெஜிடேரியன் தான் சாப்பிடுவேன். ஓ, வெஜிடேரியன் தான். பாண்டிச்சேரியில் வந்துட்டு முதல்ல நான் வெஜிடேரியன் தான் இருந்தேன். நான் அந்த இது குரு இதுக்கு போனேன், சத்குரு கிட்ட யோகா போகும்போது அதை நிறுத்தினேன். அப்புறம் இடையில எனக்கு ரொம்ப நெருக்கடி கொடுத்து பிள்ளைங்கள்லாம் சாப்பிடணும்னு சொன்னாங்க. அப்புறம் ஆரம்பித்தேன். அப்புறம் இப்போ நிறுத்திட்டேன். அதில் வந்து ரெகுலர் நான் வெஜிடேரியன் கிடையாது, ரெகுலர் வெஜிடேரியன் கிடையாது. சூப்பர். உங்களுடைய இந்த அரசியல் பயணங்கள்ல இது வரைக்கும் எந்தெந்த தலைவர்கள் கூட சாப்பிட்டது இன்னும் என் மைண்ட்லேயே இருக்கு, இந்த மெமரிஸ்லாம் என்னை விட்டு போகாது அப்படின்னா எந்தெந்த தலைவர்கள் சார் இருக்காங்க? ராஜீவ் காந்தி கூட சாப்பிட்ருக்கேன். அப்புறம் சங்கர் தயாள் சர்மா கூட சாப்பிட்ருக்கேன். அப்துல் கலாம் கூட சாப்பிட்ருக்கேன். பிரணாப் முகர்ஜி கூட சாப்பிட்ருக்கேன். சோனியா காந்தி அம்மையார் கூட சாப்பிட்ருக்கேன். தலைவர் ராகுல் காந்தி கூட சாப்பிட்ருக்கேன். கார்கே கூட சாப்பிட்ருக்கேன். அப்புறம் கலைஞர் கூடயும் ஒரு தடவை சாப்பிட்ருக்கேன். ஸ்டாலின் சார் கூட சாப்பிட்ருக்கேன். அப்படி நிறைய பட்டியல் பெருசாக இருக்குது. ஓகே சார். ராஜீவ் காந்தி கூட முதல் முறையாக சாப்பிட்ருப்பீங்களா? அதை ரொம்ப விரும்பி சாப்பிட்ட ஃபுட்டுன்னு எது இருக்கா? அதாவது அவர் இப்போ ஜிலேபி சாப்பிடுவார். ஜிலேபி அதிகமாக ஜிலேபி அவர் சாப்பாடு கொடுக்கும்போது கூப்பிடுவார். எங்கெல்லாம் பாராளுமன்ற உறுப்பினராக கூப்பிடுவார், எங்களை கூப்பிடுவார். அப்போ வந்து தலைவர் ராஜீவ் காந்தி வந்து அந்த ஜிலேபி போடுறாங்க இல்லைங்களா, அங்கேயே போயிடுவார். அங்கேருந்து சூடாக வாங்கி அந்த ஜிலேபி சாப்பிடுவார். அது எங்களுக்கு கொடுப்பாரு. அதை அது மாதிரி வந்து அவர் விரும்பி சாப்பிட்ற அந்த ஃபுட்டு அது நான் பார்த்தேன். ராகுல் காந்தி, சோனியா காந்தி, அவங்க சோனியா காந்தி அம்மையார் வந்து ரொம்ப குறைவாக சாப்பிடுவாங்க. அவங்க வந்து அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. கொக்கோகோலா சாப்பிடுவாங்க. பார்த்துக்கிறேன். ஃபிஷ்ஷெல்லாம் நம்ம கொடுத்தோம்னா மீன்லாம் ஒரு பீஸ் கூட சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப கம்மியாக சாப்பிடுவாங்க. அவங்க இப்போ தலைவர் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரிக்கு வந்திருந்தார். இந்த புதுச்சேரியில் வந்து கொஞ்சம் பெரிய அளவில் அந்த சுனாமி வந்த சமயத்தில் அவர் பாராளுமன்ற உறுப்பினர் அவர் வந்தார். அவர் வரும்போது நாங்கள் வந்து அவரை வந்து ரிசீவ் பண்ணோம். அப்போ நான் மெத்த மெஞ்சிட்டாக இருக்கிறேன். அவர் வந்து இந்த பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் கெஸ்ட் ஹவுஸ் தான் தங்கினார். தங்கும்போது எல்லாரையும் அவன் அனுப்பிட்டார். நேரம் போய் ஃப்ரெண்டாக ரெஸ்ட் எடுத்துட்டார். அந்த பகுதியெல்லாம் பார்த்துட்டு வந்து வெள்ளத்தினுடைய பகுதியெல்லாம் பார்த்துட்டு வந்து கெஸ்ட் ஹவுஸ் தங்கிட்டார். திடீர்னு எனக்கு ஒரு இரவு ஒரு 9-9:30 மணிக்கு எனக்கு தொலைபேசி வருது, ஃபோன் வருது. தலைவர் ராகுல் காந்தி உங்களை வர சொன்னார் அப்படின்னு சொல்லி ஃபோன் வந்தது எனக்கு. அப்புறம் என் வண்டியை நான் எடுத்துன்னு போனேன். போகும்போது வெளியே சாப்பிட போகணும் அப்படின்னாரு அவர். ஃப்ரெஞ்சு ஃபுட்டு பிடிக்குமான்னு கேட்டால் ஃப்ரெஞ்சு ஃபுட்டு பிடிக்கும் அப்படின்னா சரின்னு சொல்லி அவர் கூட வந்து செக்யூரிட்டிலாம் நிறுத்தார். ஒரே ஒரு ஆளை மட்டும் அவர் வண்டியில் உட்கார வச்சுக்கினார். இவர் பக்கத்தில் உட்காந்துனா நான் தான் வண்டியை ஓட்டேன். என்ன தான் வண்டி ஓட்ட சொன்னார். நான் வண்டி ஓட்டேன். இங்கே வந்து டவுனில் ஒரு ஹோட்டலில் வந்து ஃப்ரெஞ்சு ஃபுட்டு இருக்கிற கடையில் வந்து அங்கே வந்து உட்காந்தார். உட்காந்த உடனே அந்த சமயத்தில் வந்து நிறைய டூரிஸ்ட் வந்திருந்தாங்க. தமிழ்நாட்டிலேருந்து வெளிநாட்டிலேருந்து வந்திருந்தாங்க. அவங்களும் அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருந்தாங்க. அப்போ வந்து அங்கே அவர் விரும்பி சாப்பிட்டது வந்து மீன் தான் சாப்பிட்டாரு. ஃபிஷ்ஷு சாப்பிட்டாரு, சிப்ஸு சாப்பிட்டாரு, இதெல்லாம் சாப்பிட்டாரு. அப்போ வந்து இந்த சமயத்தில் அந்த ஃபேன்லாம் அவர்கிட்ட எல்லாம் கையெழுத்து வாங்கினாங்க. அந்த சமயத்தில் வந்து ஐஸ்கிரீம் கேட்டார். ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க. அப்போ வந்து ஒரு இட்டாலியன் ஐஸ்கிரீம் ஒன்று இருக்கு. அது வந்து நம்ம இதில் கிடைக்காது. சென்னையில் கிடைக்கும், டெல்லியெலாம் கிடைக்கும். அந்த இட்டாலியன் ஐஸ்கிரீமு என்கிட்ட என்ன சொன்னார்னா, நான் வந்து உங்களுக்கு இட்டாலியன் ஐஸ்கிரீம் அனுப்புகிறேன், நல்லாயிருக்கும் அப்படின்னாரு என்கிட்ட. அப்போ வந்து எல்லோரும் சூழ்ந்துக்கிறாங்க. அவர்கிட்ட எல்லார்ட்டும் ஆட்டோகிராஃப்லாம் வாங்கினாங்க. அப்போ அவர் கூட உட்காந்து சாப்பிட்டார். அவருக்கு ரொம்ப குறைவாக தான் சாப்பிட்டார். மீன் சாப்பிட்டாரு, சூப் சாப்பிட்டாரு, அவ்வளோதான் சாப்பிட்டாரு. அவங்க கூட வந்து உணவு சாப்பிட்ட அனுபவம் எனக்கு நிறைய. ராகுல் காந்திக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு அட்வைஸ் அப்படின்னா நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? ராகுல் காந்திக்கு அட்வைஸ் பண்ணுற அளவில் நம்ம இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் இப்போ வந்து அரசியலில் வந்து
ஒரு முதிர்ச்சி அடைந்த தலைவராக இருக்கிறார். சரியான முடிவுகளை எடுக்கிறாரு. கூட்டணி கட்சிகளை அரவணைச்சு போகிறாரு. இந்தியா கூட்டணி இன்னைக்கு பலமாக இருக்குதுன்னு சொன்னால் எல்லா கூட்டணி கட்சிகளும் ஒருங்கிணைஞ்சு செயல்படுறதுனால தான். இப்போ பல மாநிலங்களில் இப்போ தேர்தல் வருது. அதாவது மோடியை வீழ்த்த முடியாதுன்னு சொன்னாங்க. உங்களுக்கு தெரியும், தேர்தலுக்கு 2 மாதத்துக்கு முன்னே மோடி வீழ்த்த முடியாத ஒரு 400 இடத்துக்கு மேலே ஜெயிப்பாருன்னு சொன்னாங்க. ஆனால் தொடர்ந்து போராடி இன்றைக்கி எதிர்கட்சியெலாம் சேர்ந்து 240 இடம் எடுத்துருக்கிறோம். மோடியால் பெரும்பான்மை கூட பெற முடியல. அந்த அளவுக்கு இப்போ நாட்டில் மக்கள் மத்தியில் ஒரு மாற்றம் தெரியுது. புதுச்சேரி அப்படின்னாலே ஒன்று நாராயணசாமி, இன்னொன்று யாரு சொல்லுங்க. நான் சொல்ல மாட்டேன், சும்மா நீங்களே சொல்லுங்க. இன்னொன்று ரங்கசாமி. புதுச்சேரியில வாயில சொல்றது எதிர்பார்க்குறீங்க அதை? புதுச்சேரியில யார் ஆட்சி செய்தாலும் யார் ஆட்சி அமைந்தாலுமே மத்திய அரசுக்கு பிடிக்காது, மோடி அரசாங்கத்துக்கு பிடிக்காதுன்னு சொல்றீங்க. என்ன காரணம்? அதாவது புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நாங்கள் அந்த புதுச்சேரிக்கு நிறைய நிதியை கொடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரி மாநில மக்களுக்கான திட்டங்களை கொடுத்தோம். இன்னைக்கு புதுச்சேரியில் பல்கலைக்கழகம் வந்தது, எங்கள் பீரியடில் வந்தது. ஜிப்பர் வந்தது, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வந்தது. அப்புறம் பொறியியல் கல்லூரி, புதுச்சேரி அரசு மருத்துவக் கல்லூரி, புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவக் கல்லூரி, பல் மருத்துவக் கல்லூரி, கால்நடை கல்லூரி, விவசாய கல்லூரி, செவிலியர் கல்லூரி எல்லாம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான். ஆனால் பல ஆண்டு காலம் நாங்கள் ஆட்சியில் இருந்தோம், எங்களால் நிறைவேற்ற முடிஞ்சது. இந்த 3 வருஷத்தில் பிஜேபி கூட்டணி ஆட்சி, இந்த பிஜேபி கூட்டணி ஆட்சியில் அவங்களால ஒரே ஒரு திட்டத்தை கூட கொண்டாட முடியல. நான் முதலமைச்சராக இருக்கும்போது புதுச்சேரி மாநிலத்தில் மேம்பாலம் கட்டிட்டோம். புதுச்சேரிக்கு மேம்பாலம் கட்டினோம், 2 மேம்பாலம். ஒன்று அருமாத்தபுரம் மேம்பாலம், இன்னொன்று கீரப்பாளையத்தில் ஒரு மேம்பாலம். இது புதுச்சேரி மேரி கட்டடத்தை கட்டி முடித்தோம். பெருந்தலைவர் காமராஜ் மணிமண்டபத்தை கட்டி முடித்தோம். புதுச்சேரியில் ஒரு அரங்கம், அதாவது ஹால், ஒரு ஹால், பெரிய ஹால், அது எல்லா ஃபங்க்ஷன் நடத்தலாம், அதுக்காக கொண்டு பண்ணோம். எங்கள் ஆட்சி காலத்தில் நாங்கள் பண்ணது அது இல்லாமல் பொறியியல் பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்தோம். சட்ட பல்கலைக்கழகத்தை நடவடிக்கை எடுத்த முடியல, மற்ற பல்கலைக்கழகத்தில் முயற்சி பண்ண முடியல. காரைக்காலில் நேரு மார்க்கெட்டை கட்டினோம். காரைக்காலில் நீதிமன்ற வளாகம் கட்டினோம். இவங்க 3 வருஷத்தில் சட்டமன்றம் கட்டுவோம்னு சொல்கிறாங்களே தவிர ஒரு செங்கல்ல கூட எடுத்து வைக்கல. இது எப்படி இருக்குதுன்னா மதுரை எய்ம்ஸ் மாதிரி இருக்குது, அடிக்கல்லோடு நிற்குது. அதனால் இவங்க அந்த 3 வருஷத்தில் இவங்களால் ஒன்றும் செய்ய முடியல. காரணம் மோடி அரசாங்கம் ஒத்துழைப்பு. பிரதமர் மோடி என்ன சொன்னார், தேர்தல் சமயத்தில் இரட்டை என்ஜின் ஆட்சி, எங்கள் மத்தியில் எங்கள் ஆட்சி இருக்குது, புதுச்சேரி மாநிலத்தில் பிஜேபி கூட்டணி ஆட்சி வந்தால் என்ஆர் காங்கிரஸோட பாலாறு தேனாறு ஓடுனார். ஒன்றுமே இல்லை. புதுச்சேரியில் கலாச்சாரம் கெட்டு போயிருக்குது, புதுச்சேரிக்கு நிதி கிடைக்கல, இவங்க 10,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போன்னு சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்த 1 வருஷத்தில் 400 பேருக்கு கூட இது வரைக்கும் வேலைக்கு கொடுக்கல. அதனால் இந்த ஆட்சி ஒட்டுமொத்தமாக தோல்வி அடைந்து போச்சு. காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக தலைவர் செல்வ பெருந்தகை அவ்வப்போதெல்லாம் பேசும்போது கருத்து முன்னும் வைப்பாரு, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் கூட்டணி கட்சியை நம்பியே நம்ம ஓடுறது, நம்ம பின்னாடி தான் அவங்க வரணும், நம்ம எப்பதான் தனிச்சு ஆட்சி செய்ய போறோம், இந்த கேள்வியெல்லாம் அப்பப்போ அவர் எழுப்பிக்கிட்டே இருப்பாரு. உங்களுடைய பார்வையில தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சி தனிச்சு வரும்னு நினைக்கிறீங்களா? அதாவது ஒவ்வொரு மாநில கட்சியினுடைய தலைவர் அந்த மாநிலத்தில் அவங்க கட்சியினுடைய ஆட்சி வரணும்னு நினைப்பாங்க. அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி. திருமாவளவனே சொல்கிறார், ஏன் தலித் முதலமைச்சராக வரக்கூடாதா அப்படின்னு பேசுகிறார். அது பேசுகிறது தவறு கிடையாது. அந்த கட்சி தலைவர்கள் தங்களுடைய கட்சி வளர்கிறதுக்காக அதை பேசுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் கூட்டணி தான் சாத்தியம். காங்கிரஸை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி புதுச்சேரி மாநிலமும் சரி, தமிழ்நாட்டிலும் சரி, நாங்கள் எங்களுடைய கட்சியை பலப்படுத்தணும். அதுக்கான வேலையை அவர் செல்வ பெருந்தகை தமிழ்நாட்டில் செய்கிறார். மாவட்டங்களுக்கு போகிறாரு, கட்சியை ஒருங்கிணைக்கிறார். இப்போ கூட தமிழ்நாட்டில் நான் போயிட்டு வந்தேன், மதுரை, திருநெல்வேலி, கோயம்புத்தூர்லாம் போனேன். அப்போ கட்சிக்காரங்க உயிரோட்டமாக இருக்கிறாங்க. இது ஒரு கட்சியினுடைய தலைவர் அதுதான் பேசுவாங்க. அதனால் அது தவறுன்னு சொல்ல முடியாது. அப்படி இருந்தாலும் கட்சி தலைமை கட்டுப்படுவாங்க.
பட் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு கொஞ்சம் கூட்டணி கட்சிகளை சார்ந்து போறதுதான் காங்கிரஸ்க்கு நல்லது. நல்லது. ஏன்னா காங்கிரஸ் கட்சி வந்து இன்னும் மக்கள் மத்தியில விட்ட இடத்த பிடிக்கணும். அதுதான் முக்கியம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அங்க திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஈக்குவலா காங்கிரஸ் கட்சி இல்லைனாலுமே கூட புதுச்சேரியில அது அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு. காங்கிரஸ் கட்சி மேலேயும் திராவிட முன்னேற்ற கழகமும் கொஞ்சம் கம்மியான சட்டமன்ற உறுப்பினரோட போறீங்க. பட் எதிர்வரும் காலத்தில் புதுச்சேரியில என்ன மாதிரி அமையும் நினைக்கிறீங்க? என்னுடைய கருத்து, கட்சி தலைமை என்ன முடிவு பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரி மாநிலத்தில் எந்த காலத்திலையும் காங்கிரஸ் தலைமையில் தான் கூட்டணி இருக்கும். காங்கிரஸ் தலைமையில் தான் நாங்கள் வெற்றி பெற்ற ஆட்சி அமைக்கும். ஒரு இன்டர்வியூவில் அவங்கள பார்த்தேன், சீமான் அங்கீகாரமே இல்லாத ஒரு கட்சியில் இருக்காரு, ஒரு 50 பேர் இருக்கக்கூடிய கட்சியில் அவர் ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருக்காரு, அவர் சொல்கிற கருத்துலாம் என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னீங்க. பட் இப்போ தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கு. எனக்கென்று ஒரு மொழி, எனக்கென்று ஒரு மக்கள், எனக்கான ஒரு மண், தேசம். காங்கிரஸ் கட்சிக்கு இதெல்லாம் இருக்கா? உங்களுக்கு யார் இருக்கான்னு கேட்குறாரு. உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? அவர் சீமானை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அரசியல் கட்சி நடத்துறது வந்து தேர்தலில் வெற்றி பெற்று மக்கள் பணி செய்யணுன்றதுக்காக இல்லை. அது மாதிரி இருந்தாக்கா அவருடைய அரசியல் வியூகமே மாறி இருக்கும். அப்படி இல்லை அவருடையது. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்களை வச்சு அரசியல் பண்ணுறாரு. அது அவருடைய கட்சியினுடைய விருப்பம், அவருடைய விருப்பம். அதை நம்ம விமர்சனம் பண்ண தயாராக இல்லை. ஆனால் சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் மற்ற அரசியல் கட்சிக்காரர்களை தரக்குறைவாக பேசுறது, தரம் தாழ்ந்து பேசுறது, விமர்சனம் பண்ணுறது போன்ற வேலைகளை தொடர்ந்து செய்கிறார். அவர் இன்னைக்கு 6% ஓட்டு வாங்கலாம், 8% ஓட்டு வாங்கலாம், அது நிரந்தரம் கிடையாது. அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்து அங்கீகாரம் பண்ணி அவரால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட வர முடியல. எப்பயுமே அரசியல் கட்சி நடத்துறது மக்கள் பணிக்காக. சட்டமன்றத்துக்கு போனால் தான் மக்கள் பணி பண்ண முடியும். அதுக்கான வாய்ப்பை அவர் உருவாக்கலை. அதனால் வந்து அவர் வந்து மற்ற அரசியல் கட்சியில் விமர்சனம் பண்ணுறதும் வசப்பாடுறது தானே செய்கிறாரு தவிர ஒரு அரசியல் கட்சியை நடத்தி நம்ம வந்து மக்கள் மத்தியில் செயல்படுற அளவுக்கு பணிபுரிகிற அளவுக்கு வாய்ப்பு உருவாக்கணுன்ற மாதிரி செய்யலை. அதனால் அவரை பற்றி நம்ம பேசாத இருக்கிறது நல்லது. ஓகே, தேசிய அரசியல் பக்கத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசியலாம் நீங்கள் நிறையா பேசுவீங்கிறதுக்காண்டி உங்கள்கிட்ட ஒரு சில கேள்விகளை முன்வைக்கிறேன். அண்மையில் தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய் ஒரு கட்சியை தொடங்கினார், தேர்தல் ஆணையமும் அங்கீகரிச்சிருச்சு. நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்த காலத்தில் இருந்து தற்பொழுது வரை தமிழக வெற்றி கழகம் அப்படின்னாலே ராகுல் காந்தி, அவர் ஒரு மாநாடு நடத்தினாரே, அங்கே கெஸ்டா ராகுல் காந்தி வரன்னு சொல்றாங்க. விஜய்க்கும் ராகுல் காந்திக்கும் தொடர்பு எது, கான்வர்சேஷன் கான்டாக்ட்ல இருக்கா? திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன நான் மத்திய இணையமைச்சராக இருக்கிற சமயத்தில் இந்த சுறான்னு ஒரு படம், அந்த படம் வந்து எடுத்தது இந்த மரகாண்டத்தை அங்கே வந்து தங்கியிருந்தார். அவர் இந்த வேனில் தங்குவாங்க இல்லை நடிகர்லாம் தங்கியிருந்தார். அப்போ வந்து புஷி ஆனந்த் தான் அவரை சந்திக்கணும்னு சொல்லிட்டார். நான் போனேன், அவர் சந்தித்து பேசினேன். அந்த சமயத்திலே வந்து அவருக்கு அரசியல் ஆர்வம் எனக்கு தெரியுது, அரசியலில் வரணுன்ற விருப்பம் இருக்கிறது தெரியுது. நல்ல மரியாதையாக பேசினார், 2 பேரும் கருத்து பரிமாற்றம் பண்ணிக்கிட்டோம். அதுக்கு பிறகு நான் அவரை சந்திக்கலை. இப்போ கட்சி ஆட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருடைய கட்சி நல்லா வளரணும், மக்கள் பணி செய்யணுன்றதான் என்னுடைய எண்ணம். ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி அவங்க எல்லாரும் எதிர்பார்த்தது ஒரு யங்ஸ்டர்ஸ் கட்சியில் கொண்டு வரணும், நல்லா ஸ்பீடாக எனர்ஜியாக ஓடணும்னு நினச்சி வந்தாங்க. அந்த வரிசையில் ஒரு யங்ஸ்டராக இருக்கக்கூடிய விஜயை அரவணைச்சு ராகுல் காந்தி ஒரு கூட்டணி பாதையில் அழைத்து ஓகேன்னு சொன்னால் அக்செப்ட் பண்ணுவாங்களா? அதாவது நான் வந்து இந்த கேள்விக்கு பதில் சொன்னேன். நான் மதுரையில் சொன்னேன், என்னை பொறுத்த வரைக்கும் கூட்டணியை பற்றி முடிவு பண்ணுறதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாது. 2வது, ஒரு விஜய் சார் வந்து அவருடைய மனநிலை என்ன எப்படி இருக்கு இன்னும் தெரியாது. தலைவர் ராகுல் காந்தி வந்து இளைஞர்கள் நிறைய வரணும் அரசியலுக்குன்றது அவருடைய விருப்பம். அதனால் கூட்டணி வருமா வராதா, கூட்டணியை பற்றி முடிவு பண்ணலாமா இல்லையா என்று சொல்வதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் நான் வந்து ஒரு காங்கிரஸ் கட்சியோட அடிமட்ட தொண்டன். எனக்கு வந்து இது வரைக்கும் நான் முதலமைச்சராக இருந்தேன், மத்திய அமைச்சராக இருந்தேன், எம்பியாக இருந்தேனே தவிர
இப்போ கட்சியில் ஒரு சாதாரண உறுப்பினர் தான். எனக்கு சொல்றதுக்கு வந்து அதிகாரம் கிடையாது. சாமானிய தொண்டன் சொல்லியே கட்சியில பல்வேறு பொறுப்புகளையும் பல்வேறு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டீங்க. இறுதியா விஜய் பத்தின ஒரே ஒரு கேள்வி, விஜயோடைய மாநாட்டிற்கு ராகுல் காந்தி கெஸ்டா வருவாரா? அது என்னால் சொல்ல முடியாது. இல்ல உங்களுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல கடந்த காலங்கள், எதிர்வரும் காலங்கள், இதெல்லாம் கம்பேரிசன் வச்சு பார்க்கும்போது ஏதோ கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? அதாவது உங்களுக்கு தலைவர் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு காலகட்டத்தில் விஜய் அவர்கள் வந்து காங்கிரஸில் சேரணும்னு விருப்பம் இருந்தது. ஒரு காலகட்டத்தில் அப்போ இருந்தது. இப்போ என்ன நிலைன்னு எனக்கு தெரியல. அது வந்து நான் சொல்கிறது வந்து ஒரு நான் சொன்ன ஒரு 8 வருஷம் 9 வருஷத்துக்கு முன்னால். இப்போ என்ன நிலைன்னு எனக்கு தெரியல. அவர் வந்து விஜயனுடைய மனப்பக்குவம் எப்படி இருக்குது, அவர் வந்து காங்கிரஸ் கூட இணைந்து பயணிக்கலாம்னு நினைக்கிறாரா இல்லையான்னு தெரியல. ஏன்னா இப்போ நாம் ஒரு கூட்டணியில் இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம், கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணியில் நம்ம இருக்கிறோம். விடுதலை சிறுத்தை கூட இருக்கிறோம். கூட்டணி கட்சிகளை மீறி அவர் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கட்சியில் வந்து இணைந்து செயல்படுறதுக்கு காங்கிரஸ் கட்சி தலைமை தான் முடிவு பண்ணமே தவிர நான் ஒன்றும் சொல்ல முடியும். சர்வதேச அரசியல் படிப்பிற்காக அண்ணாமலை லண்டன் போயிருக்காரு. எப்படி சார் பார்க்குறீங்க? வாழ்த்துக்கள், போயிட்டு வரட்டும். நல்லது தானே அவர் போயிட்டு வர்றது. தமிழ்நாடு அரசியல் பார்த்துட்டாரு. இப்போ வந்து அகில இந்திய அரசியல் பார்க்கணுன்னு விரும்புகிறாரு. அதில் என்ன தப்பு? உலக அரசியல் பார்க்கணுன்னு விரும்புகிறாரு, என்ன தப்பு? அரசியல் தெரிஞ்சுக்கிட்டு தானே. அவரை பொறுத்த வரைக்கும், அவர் அண்ணாமலை சாரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு அரசியல் தலைவராக இருந்து செயல்படுறதுக்கு தகுதிகள் அதிகமாக இல்லை அவர்கிட்ட. அதான் என்னுடைய கணிப்பு. ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி, சோனியா காந்தி, குலாம் நபி ஆசாத், வாஜ்பாய், அப்துல் கலாம், இன்னும் பல தலைவர்கள், பல சீனியர்கள், இவங்களும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்ததுல திரு நாராயணசாமி ஒரு அரசியல்வாதியா இல்லாம இருந்திருந்தா இந்த வாய்ப்புகள்லாம் இருந்திருக்குமா? இருக்காது. என்னவா இருந்திருப்பாரு? வக்கீலாக இருந்திருப்பார். வழக்கறிஞராக ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன் பாண்டிச்சேரியில். நாராயணசாமின்னு யாருன்னு வெளி உலகத்துக்கு தெரியாது. பாண்டிச்சேரிக்கு தெரியுமே தவிர மற்ற மாநிலங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி பெரிய தலைவர்கள்லாம் நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு இருக்காது. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா நம்ம தேவையில்லாம அரசியலுக்குள்ள வந்துட்டோம்? அது மாதிரி நான் நினைச்சதே கிடையாது. என்னுடைய கணிப்பு என்னன்னா, என்னுடைய கொள்கை குறிப்பாக எங்கே இருந்தாலும் லாயலாக இருக்கணும். 2வது கடினமும் உழைக்கணும். 3வது பிரதிபலன் பாராமல் உழைக்கணும். ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஒரு சிலர் அவசரப்பட்டு தான் மாட்டிக்கிறாங்க. அதாவது நமக்கு இது வேணும்னு போகிறாங்க, கிடைக்காத பட்சத்தில் வந்து விரக்தி ஆகிறாங்க. அது கிடையாது அரசியல். நீங்கள் உழைச்சிங்கனாக்கா அதுக்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. உங்கள் மனசு அதிகமாக பாதித்த விஷயம் அப்படின்னு என்ன சார்? என் மனைவியினுடைய இறப்பு. அவங்க வந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருந்தாங்க. டெல்லியில் எய்ம்ஸ் மருத்துவமனையில் இருந்தாங்க. அப்போ வந்து 9 நாள் வந்து மருத்துவமனையில் இருந்து இறந்துட்டாங்க. அந்த சமயத்தில் அது எனக்கு மிகப்பெரிய பாதிப்பாக, வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பாதிப்பாக தான். தற்பொழுது இருக்கக்கூடிய பிரதமர் மோடியை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் பட்சத்தில் அவர் ஒரு விஷயம் பேசுவீங்க, என்ன சார் பேசுவீங்க? புதுச்சேரி மாநிலத்தை புறக்கணிக்காதுன்னு சொல்லுவாங்க. மாநிலத்தோட நிறைய பிரச்சனை இருக்கு, மாநில அந்தஸ்து நாங்கள் கேட்டுருக்கிறோம், நிதி பற்றாக்குறையில் புதுச்சேரி தத்தளிக்குது, மத்திய நிதி கமிஷனை கேட்கணும்னு ஓடுன்னு சொல்லி நாங்கள் கேட்டுருக்கிறோம். இதை நான் முதலமைச்சர் ஆகும்போது பலமுறை உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். உங்கள் கூட்டத்திலே நான் வலியுறுத்திருக்கிறேன். அப்போ நான் எதிர்கட்சி சார்ந்த முதலமைச்சராக இருந்ததுனால நீங்கள் நினச்சிருக்கலாம் கொடுக்கக்கூடாதுன்னு. இப்போ உங்கள் கூட்டணி தான் இருக்குது. இந்த கடனை தள்ளுபடி பண்ணுறதும் மாநில அந்தஸ்து கொடுக்குறதும் புதுச்சேரி மாநிலத்தை வந்து நிதி கமிஷன் சேர்த்து நீங்கள் செய்யலாம் அப்படின்னு கண்டிப்பாக வலியுறுத்துவேன். பிரதமர் மோடியை இந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இது விஷயம் இருக்கா? பிரதமர் வந்து நம்ம நேரம் ஒதுக்கி கேட்டால் கொடுப்பேன். நான் முதலமைச்சராக இருக்கும்போது பல முறை நான் அவரை பார்த்துருக்கேன். அவர் வீட்டில் பார்த்துருக்கேன், பாராளுமன்றத்தில் பார்த்துருக்கேன், முதலமைச்சர் மாநாட்டில் பார்த்து, நிதி ஆயோக்கில் பார்த்துருக்கிறேன். ஒரு மாநில முதல்வர் வந்து நேரம் ஒதுக்கி கேட்டால் கொடுத்துருக்குறாரு. ஒரு சிலர் கொடுக்கல, அது வேறு விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இல்லைன்னு சொல்றது கிடையாது. நான் ஒரு சில தலைவர்களுடைய பேர்லாம் சொல்கிறேன்,
அவங்கள பத்தி ஷார்ட்டா சொல்றீங்களா ஒரு பாயிண்ட்ல டக்குன்னு? ராஜீவ் காந்தி ஒரு மனிதாபிமிக்க ஒரு தலைவர். ராகுல் காந்தி சமுதாயத்தை உயர்த்த வேண்டும் என்று நினைக்கிற தலைவர். சோனியா காந்தி சோனியா காந்தி அம்மையார் எல்லோரையும் இந்த நாட்டில் ஜனநாயகம் தழைக்க வேண்டும் என்று நினைக்கிற தலைவர். உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் வந்து கடுமையான உழைப்புக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறார். ஸ்டாலின் அவர்கள் வந்து சாதுரியமாக செயல்படுகிறவர். கலைஞர் கருணாநிதி ஒரு அரசியல் ஞானி. கனிமொழி அம்மையார் வந்து அதாவது பெண்களுடைய வளர்ச்சிக்காக போராடுகின்ற ஒரு தலைவி. சிதம்பரம் சிறந்த நிர்வாகி. ஜெயலலிதா ஆளுமை மிக்க ஒரு தலைவி. அமித்ஷா இந்த நாட்டை வந்து குடிச்சவராகிற ஒரு தலைவர். மோடி வந்து மக்களை பற்றி சிந்திக்காமல் அவர் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர். நடிகர் விஜய் இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கார் தன்னுடைய அரசியல் பயணத்தை. இனிமேல் காலம்தான் பதில் சொன்னார். கமலஹாசன் ஒரு நிதானமான ஒரு தலைவர். ரங்கசாமி எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு தலைவர். தமிழிசை விளம்பர விரும்பி. நாராயணசாமி ஒரு சாதாரண ஆளு. டக்குன்னு கேட்குற பதிலாம் பயங்கரமா பேசிட்டீங்க சார். ரொம்ப பிஸியான ஷெடியூல்ல எங்களுக்காக நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி. நன்றி சார், நன்றி. மீண்டும் மற்றொரு சாரம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதுனா பாலாஜி.